தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் நாளைக்கு கரூர்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. கரூர்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி பாதிக்கப்பட்ட 32 குடும்பத்தினருக்குமே அரசாங்க வேலைக்கான ஆணையை விஜய் அவர்கள் வழங்க இருக்கிறார் என்று செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் நாம் தமிழர் கட்சி தரப்புல இருந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில விஜய் அவர்கள் இந்த 32 குடும்பத்தினருக்கும் அரசாங்க வேலையை வழங்கக்கூடாது என்கிற வழக்கு அப்படிங்கிறது தொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் திராவிட முன்னேற்ற கழகம் உச்சநீதிமன்றத்தில் விஜய் அவர்களுக்கு எதிராக விஜய் அவர்கள் கரூருக்கு போகக்கூடாது, விஜய் அவர்கள் கரூருக்கு போனா கூட சிபிஐ அமைத்திருக்கக்கூடிய கமிட்டியுடைய பார்வையில் தான் விஜய் அவர்கள் அனைத்து நற்பணிகளையும் மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஏகப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடுத்திருந்தது. அதை நீதியரசர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணி ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய மூஞ்சியில கரிய பூசி அனுப்பிட்டாங்க. இந்த நிலையில தான் நாம் தமிழர் கட்சி தரப்புல இருந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அரசாங்க வேலை அப்படிங்கிறது வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தரப்பு உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கு. எப்பா, சீமானவர்கள் மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நிற்கக்கூடிய நபர், கிட்டத்தட்ட ஒரு 32 குடும்பத்திற்கு அரசாங்க வேலை கிடைக்க போகுது. பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க குடும்பத்தில் இருந்து உயிர்கள் போயிருக்கு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்கிறது நல்ல விஷயம் தானப்பா. இதுக்கு சீமான் ஏன் குறுக்க நிற்கிறாரு, இதுக்கு ஏன் முட்டுக்கட்டை போடுறாரு அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இது தப்பா கூட தெரியலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இந்த கரூர்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி பலியான 41 பேருக்குமே தலைக்கு 10 லட்சம் அப்படின்னு அந்த டைம்ல ஆளுகிற கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிச்சது. தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்து விஜய் அவர்கள் ஒவ்வொரு நபருக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு. 10 லட்சத்தையும் 20 லட்சத்தையும் கூட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் போய் சேர்ந்திருக்கு. அப்போ இது ஒரு நிவாரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய விஜய் அவர்களுடைய கடமை. அதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனா விஜய் அவர்கள் 20 லட்சம் கொடுத்து 10 லட்சம் கொடுத்து மறுபடியும் அரசாங்க வேலை கொடுக்கிறாரு அப்படிங்கிறப்பதான் விஜய் அவர்களுக்கு எதிரான விமர்சனங்கள் அப்படிங்கிறது சமூக ஊடகங்கள்ல அதிகரிக்குது. இந்த 32 அரசாங்க வேலையுமே தகுதி மிக்க நபர்களுக்கு போறது சரியா இருக்குமா, இல்ல விஜய பார்க்கணும் அப்படின்றதுக்காக கூட்ட நெரிசல்ல சிக்கி பலியான நபர்களுடைய குடும்பத்தினருக்கு போறது சரியா இருக்குமா? அவங்களுக்கு நீங்க இழப்பீடே கொடுக்கல, நீங்க பணமே கொடுக்கல அப்படின்னா நீங்க தாராளமாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அரசாங்க வேலை அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஆனா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் போய் சேர்ந்திருக்கு. அப்போ அரசாங்க வேலையையும் விஜய் அவர்கள் அந்த மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா சிபிஐ இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல விஜய் கிட்ட இருந்து இந்த 20 லட்சம் ரூபாய் வாங்கினவங்க, திமுக கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் வாங்கினவங்க, இப்ப விஜய் கிட்ட இருந்து அரசாங்க வேலையை வாங்க போற மக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் மட்டும் இல்ல, அவங்க நாளைக்கு சாட்சியங்களாக கோர்ட்ல ஏறி என்ன நடந்துச்சு, கரூர்ல அந்த கூட்ட நெரிசல் சம்பவம் எப்படி நடைபெற்றது அப்படிங்கிற சாட்சியத்தை அளிக்கக்கூடிய முக்கியமான சாட்சிகள், அவங்களுக்கு நீங்க தொடர்ந்து 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறதுன்றது நிவாரணம். அதை நம்ம குறை சொல்லல, விஜய் அவர்கள் கொடுத்ததை நம்ம வரவேற்கணும். ஆனா மேற்கொண்டு விஜய் அவர்கள் அரசாங்க வேலை கொடுக்கிறது அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட மக்களை என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை அவங்க சொல்லாம விஜய் தரப்புக்கு ஆதரவாக நாளைக்கு சாட்சியங்கள் அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப விஜய் அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை தனக்கு ஆதரவாக அவங்க செயல்படணும். நாளைக்கு இந்த சிபிஐ என்கொயரியில கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அவங்க சாட்சியங்கள் அளிக்கும் போது விஜய் தரப்புல எந்த தவறும் இல்ல, ஒட்டுமொத்தமா கரூர்ல 41 பேர் உயிரிழந்ததற்கு முக்கிய காரணமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்னு ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் பழியை தூக்கி போடுவதற்கான ஒரு முயற்சியா அப்படிங்கிறது தான் திமுக போன்ற கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்வியா இருக்கு. ஆனா சீமான் அவர்களுடைய தரப்பு பாதிக்கப்பட்ட இந்த 32 குடும்பத்தினருக்கும் அரசாங்க வேலை வழங்கக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்லுது அப்படின்னா, இதே போலதான் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்தாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தவன் எல்லாருக்குமே 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் தரப்புல இருந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்பவே சீமான் அவர்கள் அதை எதிர்த்து பேசியிருந்தாரு. குடிச்சிட்டு செத்தவனுக்கு எதுக்கு இழப்பீடு அப்படிங்கிறது தான் சீமான் அவர்கள் வைத்த கேள்வியாக இருந்தது. அதே போல இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி செத்தவங்க எல்லாருமே விஜய பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வ மிகுதியில போய் செத்தவங்க தான். இதே மாதிரி விஷவாயு தாக்கி இதே விஜய் அவர்களுடைய ஆட்சியில கிட்டத்தட்ட நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க. அவங்களுக்கு நீங்க அரசாங்க வேலை, அவங்களுடைய குடும்பத்திற்கு
எதுக்கு நீங்க அரசாங்க வேலை கொடுக்குறீங்கன்னா, பணியின் போது அவங்க வந்து விஷவாயு தாக்கு இறந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து அரசாங்கம் வேலை கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம், பாராட்டுதலுக்குரியது. ஆனா கரூர்ல வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் கொடுத்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் அரசாங்க வேலை வழங்குவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் சீமான் போன்றவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் திமுக போட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் வந்து அவசர வழக்காக எடுத்து விசாரிச்சுது. அதில் வந்து திமுக வந்து தொடர்ந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்தும் நீதி அரசர்கள் வந்து உத்தரவு அப்படிங்கிறத பிறப்பிச்சாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு 10ஆம் தேதி கரூருக்கு போக இருக்காரு. ஆனால் நாம் தமிழர் கட்சி விஜய் அவர்களுக்கு எதிராக தாக்கல் பண்ணப்பட்ட இந்த வழக்கு அப்படிங்கிறது எப்போ விசாரணைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தெரில. கண்டிப்பாக இது அவசர வழக்காக எடுத்து விசாரிப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரில. ஒருவேளை அவசர வழக்காக எடுத்து விசாரிச்சு விஜய் அவர்கள் வந்து அரசாங்க வேலை அந்த 32 பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் வழங்கக்கூடாது அப்படின்னு ஒருவேளை மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை விஜய் அவர்களுக்கு விதிச்சிருச்சு அப்படின்னா அது சீமானவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். ஏன்னா சீமானவர்கள் வந்து நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 8 விழுக்காடுங்கிறது 4 விழுக்காட போய் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சு தேர்தல் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 மாசமா அவர் பெருசா எந்த விதமான செயல்பாடுகள்லையும் சீமானவர்கள் இல்லை. சீமானை பத்தி இந்த 2 மாசத்துல ரொம்ப அதிகமா பேசப்பட்டது எது அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களும் சீமானவர்களும் ஒரே சோஃபால ஒரே இல்ல திருமண விழாவுக்கு வந்து சந்திச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சீமானவர்களும் பக்கத்து பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க, நலன் விசாரிச்சுக்கிட்டாங்க. இது மாதிரியான விஷயங்கள் தான் சீமானவர்கள் பற்றி பெருசாக இந்த 2 மாசத்துல பேசப்பட்டுச்சே தவிர அரசியல் ரீதியாக சீமானவர்களுடைய குரல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு மத்தியில் பேசப்படல. ஒருவேளை மதுரை உயர்நீதிமன்றம் நாம் தமிழர் கட்சி தொடுத்திருக்கக்கூடிய இந்த வழக்கில் விஜய் அவர்கள் வந்து சம்பந்தப்பட்ட அந்த 32 குடும்பத்தினருக்கும் அரசாங்க வேலை வழங்குவதற்கு இடைக்கால தடை அப்படின்னு ஒன்றை விதிச்சுது அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்படும். சீமானவர்கள் வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணிட்டாரு. திமுக உச்சநீதிமன்றத்தில் வந்து தாவேகாவுக்கு எதிராக வழக்கு கொடுத்து அசிங்கப்பட்டு வந்துச்சு. ஆனால் சீமானவர்கள் ரொம்ப நுணுக்கமாக உயர்நீதிமன்றத்தை நாடி விஜய் அவர்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு செக் வச்சுட்டாரு அப்படின்னு சீமானவர்களுடைய பேர் வந்து மிகப்பெரிய அளவில் சமூக ஊடகங்களில் மக்களுக்கு மத்தியில் விவாதிக்கப்படும். ஒரு தரப்பு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்காம கெடுத்துட்டாரே சீமான் அப்படின்னு ஒரு தரப்பு பேசும். இன்னொரு தரப்பு 30 லட்சம் ரூபா பணம் கொடுத்தாச்சு ஒவ்வொரு குடும்பத்துக்கும், மறுபடியும் எதுக்கு அரசாங்க வேலை அப்படின்னு இன்னொரு தரப்பு கேள்வி எழுப்பும். ஏன்னா விஜய் தரப்பை எதுவுமே பண்ண முடியல. அவங்க வந்து முன்னோக்கி போய்கிட்டே இருக்காங்க. திமுகவும் எவ்வளவோ முயற்சி செய்து எதுவுமே பண்ண முடியல. அதிமுகல இருந்து எம்எல்ஏக்களை வாங்குறது, திமுகவை ஒரு பக்கம் பலவீனப்படுத்துறது, திமுக வந்து விஜய்க்கு எதிராக ஏதாவது வழக்கு தொடுத்துச்சு அப்படின்னா அந்த வழக்கை வந்து நீதியரசர்கள் வந்து தள்ளுபடி பண்றது அப்படின்னு விஜய்க்கும் தாவேகாவிற்கும் எதிராக அரசியல் அப்படிங்கிறதே பண்ண முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அப்போ திமுகவால தாவேகாவை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. அப்போ தாவேகாவை எதிர்த்து யாரு தான் அரசியல் பண்றது அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கு. தேர்தலுக்கு முன்னாடியே இந்த தாவேகாவையும் விஜயும் விட்டு லெஃப்ட் ரைட் வாங்கி விஜயை எதிர்த்து வேற லெவல்ல ஒரு அரசியலை பண்ணது நாம் தமிழர் கட்சி மற்றும் அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள். இப்போ விஜய் அவர்களை எதிர்த்து உண்மையிலேயே ஒரு வலுவான அரசியலை செய்யக்கூடிய அனைத்து தகுதியும் யாருக்கு இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானவர்களுக்கும் தான். ஏன்னா அவங்க தான் விஜயை எதிர்க்கிறதுல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான கேம்பெயினா இருக்கிறாங்க. நீங்க 20 லட்சம் கொடுக்குறீங்க, 10 லட்சம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது நிவாரணம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க பணம் கொடுக்குறீங்க, அது வரைக்கும் நாங்க வரவேற்கிறோம். ஆனா அதையும் தாண்டி நாங்க வந்து 32 பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் அரசாங்க வேலை கொடுக்குறோம் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய லஞ்சமாகத்தான் பார்க்கப்படும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போன்றவர்களுடைய பார்வையாக இருக்கிறது. சரி, மக்களாகிய உங்கள்கிட்ட கேட்கிறேன், விஜய் தரப்பு 20 லட்சம் ரூபா பணம் கொடுத்துச்சு, 10 லட்சம் ரூபா திமுக அரசாங்கம் கொடுத்துச்சு, அதையும் மீறி விஜயை போய் நேரில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக கூட்ட நெரிசல்ல சிக்கி பலியானவங்களோட குடும்பத்திற்கு அரசாங்க வேலை கொடுக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல தப்புன்னு நினைக்கிறீங்களா? மக்களாகிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே, வங்கோடிய வேலோனே, செவ்வளரி தோளோனே, எங்குடிய கப்போனே.